கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். இயேசு தெய்வமே, நீர் உம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரை வானகத் தந்தைக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ்ந்தீர். உம் சிந்தனையில், சொல்லில், செயலில் தந்தையை மகிமைப்படுத்தினீர். எந்த ஒரு செயலை, புதுமையை செய்வதற்கு முன் தந்தையிடம் ஒப்படைத்தீர். தந்தையின் துணையோடு வல்ல செயல்களை செய்தீர். 5 அப்பம் 2 மீன் பழுகச் செய்த நேரத்தில், லாசரை உயிரோடு எழுப்பின நேரத்தில், கெஸ்தமணி தோட்டத்தில் பாடுகளை ஏற்க முடிவெடுக்கும் சமயத்தில் தந்தையிடம் அர்ப்பணித்துவிட்டு செயல்படுத்தினீர். தந்தை, என் அன்பார்ந்த மகன் இவரே என்று பெருமைப்படுத்தும் அளவிற்கு உம்மிடத்தில் அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. யார் என்னை விட்டு பிரிந்து சென்றாலும் என் தந்தை என்னை விட்டு ஒரு பொழுதும் விலக மாட்டார். அவர் என்னை தனியே விட்டு விடுவதில்லை. நீங்கள் என்னை விட்டு ஓடிப்போவீர்கள், ஆனால் என் தந்தை என்னோடு இருக்கிறார் என்கிற ஆழமான நம்பிக்கை உமக்கு இருந்தது. தெய்வமே, நாங்களும் எங்களுடைய சிந்தனை, சொல், செயலில் உமக்கு ஏற்புடையவர்களாக வாழ வேண்டும். எங்களுடைய சிந்தனை பரிசுத்தமானதாக, நல்ல எண்ணங்களை கொண்டதாக இருக்க வேண்டும். எங்கள் வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் பிறரை காயப்படுத்தும், தீர்ப்படுத்தும், வருத்தத்தை கொடுக்கும் சொற்களாக இல்லாமல் ஆறுதலின், அமைதியின், நம்பிக்கையின் சொற்களாக இருக்கவும், எங்கள் வாழ்க்கை முறை உமக்கு பிரியமானதாக, ஏற்புடையதாக இருக்கவும் அருள்தாரும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் சுவாமி.